வாடிக்கையாளர் அனைவருக்கும் ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் அன்பு வணக்கம். நான் இன்ஜினியர் கமலேஷ். ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மக்களை நம்ம சந்திச்சே ஆகணும்னு நம்ம அடிக்கடி சொல்ல ஞாபகம் இருக்குங்களா இல்லைங்களா? ஏனுங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர் மக்களே, உங்களுக்காக ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் முதல் முறையா உங்க மண்ணில் காலடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த vlog பாத்தீங்கன்னா நம்மளோட ஆபீஸ் vlog. புதுசா நம்ம ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஓபன் பண்றதுனால நம்மளோட கோயம்புத்தூர் மக்கள் உங்களோட ஆதரவுனால நாங்க இங்க வந்திருக்கோம். ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் அன்பு வணக்கம். போக போக நம்மளோட ஆஃபீஸ் vlog எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். கோயம்புத்தூர் மக்களே, நம்மளோட கோயம்புத்தூர் ஆஃபீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன vlog உங்களுக்கு காட்டலாமேன்ட்டு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் பில்டிங்கை நம்ம வந்து ஆஃபீஸாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா கிளைண்டோட வெயிட்டிங் ஹால், அதே மாதிரி ரிசப்ஷன், நம்மளோட ரிசப்ஷனும் கூட. இப்போ நம்ம எம்டி சாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா எம்டி சாரோட ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எம்டி சாரோட ரூம். ராசி ஜெயம் ஃபவுண்டேஷனோட மெயின் எம்டி சார் மகேஷ் குமார் சாரோட பேர். சாரோட ரூம் தான் இது, சாரோட கேபின். நம்ம சாரை மீட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இங்கே வந்து நம்ம மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் வந்து எப்போ ஓப்பனிங்னா நாளைக்கு சண்டே 3ஆம் தேதி 8வது மாதம் 2025 நாளைக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பனிங் வீடியோ வந்து நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்டர் தென் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நாளைக்கு மார்னிங்காக வெயிட். கோயம்புத்தூர் மக்களே, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் ஓப்பனிங் டே. இன்னைக்கு ஆஃபீஸ் வந்து எப்படி, என்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோடு, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா கோடிப்பாளையம், மலுமிச்சம்பட்டி, மதுக்கரை ரோடு, அங்கே தான் நம்மளோட ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம். நம்மளோட ஆஃபீஸ் இதுதான். நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபைனலா நம்மளோட ஆஃபீஸ் ஓப்பனிங் டைம் இப்போ வந்தாச்சு.
நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்திலிருந்து மிக மகிழ்ச்சியான செய்தி. நல்லபடியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவை அலுவலகம் நம்ம திறந்துட்டோம். முழுக்க முழுக்க அந்த 5 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த அலுவலகத்தை நாங்கள் திறந்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, சென்னையிலேருந்து வீடு கட்டணும்னா நீங்கள் இங்கே வந்து எப்படி கட்டுவீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெங்களூர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 12-13 வீடு கட்டியிருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கோயம்புத்தூரில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஆஃபீஸ் திறந்தது. இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய மெயின் எய்மே வந்து சவுத் இந்தியா முழுக்க கவர் பண்ணுறது தான். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் பார்த்துக்குங்க. அடுத்த வருஷம் இதே டேட்டில் நாங்கள் வந்து பெங்களூரில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அலுவலகம் கண்டிப்பாக நாங்கள் ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளுடைய ராசி ஜெயம் ஃபவுண்டேஷனுடைய மிகப்பெரிய முயற்சியே எதுன்னா சவுத் இந்தியா முழுக்க சர்வீஸ் பண்ணணுன்றது தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடாக கட்டியிருக்கு 225 நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா மேலும் மேலும் இன்னும் நிறைய ப்ராஜெக்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்க தான் நம்மளுடைய எய்ம். இவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து நல்ல சர்வீஸ் பண்ணணுன்றத முனைப்பாக வச்சு குறைந்த விலையில் நல்ல தரமான ஒரு குவாலிட்டி கொடுத்து கஸ்டமர் கட்டி கொடுக்கணுன்றது தான். காரணம் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் வரை சர்வீஸும் கொடுக்குறோம். நல்லபடியாக வீடு கட்டி கொடுத்து சாவி ஒப்படைச்ச பிறகு இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னையில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடோன் வச்சுருக்கோம். ஒரே நேரத்தில் 30 பில்டிங் வேலை செய்கிற மாதிரி மெட்டீரியல் வச்சுருக்கோம் சென்னையில். இப்போ அடுத்தது இப்போது கோயம்புத்தூரில் மெயின் ஆஃபீஸாக இப்போது இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். இது டோட்டல் ரேடியேஷன் நல்லபடியாக இப்போ ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு உறுதுணையாக இருந்தது மிஸ்டர் மணிகண்டன். ஏன்னா இவர் வந்து என் கூட வந்து 17 வருஷமாக இருக்கிறாரு. 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லபடியாக இவர் தான் மேனேஜராகவும் இருக்காரு. இதனுடைய ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸு நன்றி சொல்லுப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார், இவரும் என் கூடவே இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக மேலே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்டு கஸ்டமர் சர்வீஸ் பார்த்துக்கிறாப்புல. அவரும் மேனேஜராக இருக்கார் நம்ம கம்பெனியில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி மார்க்கெட்டிங் மேனேஜர். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கால் இவர் தான் போவோம். இவர் தான் உங்ககிட்ட பேசுவார். அதனால் நல்லபடியான ஒரு சர்வீஸை நம்மளுடைய கோவை மக்களுக்கு டெஃபினட்டாக இதை சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு நாங்கள் தருவோம். அதுவும் தரமான நியாயமான விலையில் குறைந்த விலையில் நாங்கள் செஞ்சு தருவோம். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதனால் உங்களுடைய நல்ல ஆதரவை நம்மளுடைய நிறுவனத்துக்கு நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், இவரையும் கமலேஷ், இவர் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது. நல்ல ஸ்கில்டான இன்ஜினியர். இவர் வந்து சைட்டம் பார்த்துக்கிறாரு, நம்மளுடைய ப்ரொமோஷன் வீடியோஸை பார்த்துக்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயே ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் தான் பண்ணுவார். இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கே வேலை இருந்தாலும் அங்கேயும் வந்து ரீல்ஸ் பண்ணுவார். நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுவார் நம்ம கம்பெனியை. அதனால் உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் தரணும்னு சொல்லிட்டு மிகவும் மகிழ்ச்சியுடனும் உணர்வுபூர்வமாகவும் உங்களுடைய சேவையின் அடிப்படையில் எங்களுடைய நிறுவனம் இருக்கும்னு தெரியப்படுத்தி கொண்டு நெஞ்சார்ந்த எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த வாடிக்கையாளருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த, ஏன்னா அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஒரு நிறுவனமாக இதை உருவாக்கியிருக்க மாட்டேன். அதனால் அந்த கடந்த கால வாடிக்கையாளருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களுடன் நான் ராசி மகேஷ்குமார்.